ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல் டெல்லர் ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 91 பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, ரக்ஷித் வந்து கிளைண்ட் மைத்தானி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அப்ராஜிதா சர்மாவோட பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு அவங்க ப்ரெசன்டேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. அப்போ வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. ஸோ அவள் கண்ணை மூடிட்டு கான்ஃபிடென்ஸ் இன் ஃபியர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ரக்ஷித் அதை நோட் பண்ணிவிட்டு, அதே தான் அப்போ தைரியம் உள்ள பயம் வெளியே அப்படின்ட்டு இவன் மைண்டில் நினச்சிட்டு இருக்கான். ஈரா வந்துட்டு ரக்ஷித் கிட்ட கேட்குறான், அப்ராஜிதா பண்ணிடுவாளா பாரு, அவள் இவ்வளோ நர்வஸாக இருக்கா அப்படிங்கும்போது வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்கிறான். கண்ணை திறந்து பார்க்கும்போது அவளுக்கு கிளைண்ட்ஸ் வந்து பம்ப்கின் மாதிரி தெரிவாங்க. பிகாஸ் முன்னத்து நாள் வந்து ரக்ஷித் சொல்லியிருப்பான் ஆல்ரெடி, எனக்கு வந்திருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் பம்ப்கின் மாதிரி தான் தெரிவாங்க, நான் உனக்கு கர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ வந்து இவளுக்கு கிளைண்ட் வந்து எல்லோரும் பம்ப்கின் மாதிரி தெரிஞ்சோடனே கத்து அப்படின்ட்டுருவா கிளைண்ட்டை பார்த்து. கிளைண்ட்டு, என்ன நீங்கள் என்ன பம்ப்கின்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அப்பு கிட்ட கேட்பாரு. இவ சொல்லுவா, இல்லை சார், நான் வந்து கர்துன்னு சொன்னேன், ப்ரெசன்டேஷன் சுரு கர்துன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அப்ராஜிதா சமாளிச்சிருவா. ரக்ஷித் எதுக்கு சொல்லியிருந்தான் அப்படின்னா, இவளுக்கு வந்து கிளைண்ட்டை பார்த்து பயம் வந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறா. ஸோ அதனால வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பான். அப்போ இவ எல்லாத்தையும் பம்ப்கின் மாதிரி பார்த்தா அந்த ஒரு ஃபியர் போயிடுங்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பான். இப்போ சொல்கிற ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மை சொல்லணும். ரக்ஷித் சாருக்கும் இந்த கிட்னாப்பிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர் மேலே தப்பாக பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கிளைண்ட் கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்ட்டு. இவ சொல்கிறா, எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்போ ஜெயிலில் இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறா. அப்ராஜிதா, நீங்கள் ஒரே நாளில் செலிப்ரிட்டி ஆயிட்டீங்க. இதுக்கு அப்போ ரிப்ளை பண்ணுறா, இன்னைக்கு மீடியாவோட வேலை உண்மையை காட்டுறதுல இல்லை, உண்மையை விற்பனை பண்ணுறதுல. ஈவன் மகாபாரதம் காலத்தில் மீடியா இருந்திருந்தா கிருஷ்ணரையே அவங்க டிபேட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. மீடியா வந்து இப்போ ட்ரூத் எல்லாம் சொல்றது கிடையாது, அவங்க கம்ப்ளீட்டாகவே சென்சேஷனை செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மீடியாவை அவ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ராஜிதா ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. அவளோட ப்ரில்லியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் லைன் பை லைன் சொல்லிட்டு இருக்கா. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், கலெக்ஷன்ஸ், கலர்ஸ் இருந்துச்சுன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மந்த் ஸ்ரவன் மந்த். இந்த ஸ்ரவன் மந்த்து வந்து எப்படின்னா க்ரீன் கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக தேடுவாங்க. ஸோ மந்த் ஃபுல்லாகவே நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, எல்லாமே க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ நிறையா பேர் வந்து சோம்பார் விரதம் இருப்பாங்க. ஸோ க்ரீன் ட்ரெஸ்ஸஸாக தேடி தேடி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எப்படின்னா நார்த்தில் வந்துட்டு அவங்க வந்து ஸ்ரவன் மந்த்துங்கிறது ஜூலை 30 to August 28 போல் வரும். அவங்க வந்து எவ்ரி மண்டே சிவனுக்காக விரதம் இருப்பாங்க, க்ரீன் ட்ரெஸ் போட்டுட்டு விரதம் இருப்பாங்க மெயின்லி. அது ஸ்ரவன்கிற நேம் வந்து எப்படின்னா திருவோண நட்சத்திரம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே ஓணம் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, திருவோண நட்சத்திரங்கிறத ஸ்ரவண நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா மூணுக்கு பக்கத்துலேயே அந்த நட்சத்திரம் இந்த மந்த் வர்றதால, மெயின்லி பௌர்ணமி அப்போ வர்றதால ஸ்ரவன் மந்த்னு சொல்லிட்டு இப்படி தான் டிரைவ் ஆகிருக்கு மந்த் நேம். அண்ட் வந்து சாவன் சோம்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எவ்ரி மண்டே சிவனுக்காக க்ரீன் ட்ரெஸ் போட்டுட்டு விரதம் இருக்கிறத மீன் பண்ணுறாங்க. ஈரா கேட்குறா, ஹவுஸ் ஆஃப் பரத்வாஜ்லேருந்து க்ரீன் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் போகும் அப்படின்னா மற்ற கஸ்டமர்ஸ் வந்து என்னாகும், ஸோ அவங்க போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, ஆமாம் கரெக்டு தான், இது நம்ம ரிஸ்க்கு தான் எடுக்கிறோம், ஆனால் இந்த மந்த் ஃபுல்லாகவே க்ரீன் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேடுவாங்க அதிகமாக. ஸோ நமக்கு வந்து என்னென்னா டபுள் கஸ்டமர்ஸ், ரிப்பீட் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, ரிப்பீட் ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. கிளைண்ட் வந்துட்டு இப்போ ஓகே, ஃப்யூச்சர் பிளானிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறா, இந்தியாவில் வந்து கேலண்டரில் ஃபெஸ்டிவலுக்கு பஞ்சமே கிடையாது, இந்தியாவில் ஃபெஸ்டிவல்ஸ் வெறும் கொண்டாட மாட்டாங்க, வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறான். 7 மந்த்துக்கு அப்புறம் நவராத்திரி வரும். ஸோ நவராத்திரிக்கு வந்து 9 நாள் 9 விதமாக வந்து கலெக்ஷன்ஸ் தேடுவாங்க. தென் வந்து தீபாவளி வரும். ஸோ வெட்டிங் சீசன் வரும் தீபாவளிக்கு அப்புறம். அப்போ ரெட் கலெக்ஷன்ஸ் அதிகமாக தேடுவாங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸுக்குமே நமக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கா. மீட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும் போதே தூபேஜிக்கே ஒரு கால் வருது. ஸோ அவர் வந்து விவான் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி போலீஸ் வந்து வந்திருக்காங்களாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு மீட்டிங்லேருந்து வெளில போயிடுறாங்க. விவான் திங்க் பண்ணிட்டு இருக்கான், இந்த கிட்னாப்பிங் கேஸ்க்கு ஒரு எண்டே இல்லையா, எத்தனை டைம் தான் இந்த போலீஸ் வந்துட்டே இருப்பாங்க ரக்ஷித்தை கூப்பிடுறதுக்குங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். வாக்கிங்லேயே அந்த போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை நான் விவான் பரத்வாஜ் கிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது ஆராத்யா சர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸ் விட்டு வெளில போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது கார் பார்க்கிங்ல ஆக்சுவலி ஆராத்யா மேல நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரே டைம்ல 2 பேர்த்த லவ் பண்ணதுக்கு அப்படின்ட்டு விவான் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் ரிப்ளை பண்றாங்க, இல்ல விவான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியுது இது ஆராத்யா தான் அப்படின்ட்டு. அப்புறம் அவ போட்டிருக்க மாஸ்க் அண்ட் கூலர்ஸ் ரிமூவ் பண்ணிடுறா. ஆராத்யா என்னன்னா ரொம்ப எமோஷ்னலா விவான் கிட்ட பேசிட்டு இருக்கா. வீட்ல ப்ரெஷர், சொசைட்டியோட ப்ரெஷர், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆன அக்காவோட தங்கச்சிங்கிறதுனால ஒரு ப்ரெஷர், இந்த எல்லா ப்ரெஷர்னால தான் ரோகன்கோட மேரேஜ் வந்துட்டு அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லிட்டு விவானை ஏமாத்திட்டு இருக்கா. உன்னை மட்டும்தான் உண்மையா லவ் பண்றேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. விவானும் ஃபைனலி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளை அக்செப்ட் பண்ணிடுறான். மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா, நம்ம நல்லா ஆக்டிங் பண்றோமே, பேசாம நம்ம ஹீரோயின் ஆயிடலாம் போலயே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்புவோட ப்ரெசன்டேஷன் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ அவர் சொல்றாரு, ஃபென்டாஸ்டிக், இந்த ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாரு. ரக்ஷித்தும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ரக்ஷித் வந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுறான். அங்கே எப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் ரூம்ல அப்பு அண்ட் ரக்ஷித் மட்டும் இருக்க மாதிரி அண்ட் 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ரக்ஷித் வந்து டேபிள் மேலே உட்காந்துட்டு அப்புவோட சீக்ஸை பிஞ்ச் பண்ணிட்டு இந்த க்ரீன் உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு க்யூட்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஃபைனலி ரியாலிட்டி என்னன்னா கிளைண்ட்டோட சீக்ஸ் பிடிச்சிட்டு இருப்பான். அவர் கோவமாய் கத்திடுறாரு. சமாதானப்படுத்திடுறான். உங்களுக்கு உண்மையா சொல்றேன், க்ரீன் சூட் ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் மோஹித்தும் சொல்லிடுறாரு, ஆமா சார் உங்களுக்கு சூட் ஆகும், பாட்டில் க்ரீன் கலர்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நாங்க சூட் ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீங்க சோஷியல் மீடியால போடுங்க, கண்டிப்பா நீங்க ட்ரெண்ட் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலி மெஹ்தானி வந்து சொல்லிடுறாரு, இந்த வருஷம் கான்ட்ராக்ட் உங்கள் ஹவுஸ் ஆஃப் பரத்வாஜ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் கரெக்டாக ரக்ஷித்க்கு கால் வருது. அப்போட அம்மா தான் கூப்பிடுறாங்க. ரக்ஷித் போய் பேசிகிட்டு இருக்கான், உங்கள் பொண்ணு சிங்கிள் ஹேண்டடாக 20 crores டீல் எடுத்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு. மாலதி சொல்கிறாங்க, எனக்கு வெறும் பால்காரன் டைரி அளவுக்கு தான் கணக்கு தெரியும், ஆனால் என் பொண்ணு 20 crores டீல் முடிச்சிருக்கா. கடவுள் புண்ணியத்தில் எல்லா பொண்ணுகளும் அம்மாவை விட 20 crore அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈரா வர்றது பார்த்துட்டு அப்பு அம்மா கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு வச்சுட்டு ஈரா கிட்ட போகிறான். ஈரா, அப்புக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுக்கலாமா, இல்லை வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி இன்சென்டிவ் வந்து கொடுப்போம்ல, ஏதாவது டீல் வந்து எம்ப்ளாயி முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு 10% இன்சென்டிவ் கொடுப்போம் சொல்லி ஈரா 20 crores 10% எவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஹாப்பியாக அவன் கேட்டுட்ருக்கான். மெஹ்தானி டைரெக்டாக வந்துட்டு ரக்ஷித் கிட்ட சொல்கிறாரு, மெஹ்தானி குரூப் அப்ராஜிதா மாதிரி ஆளுகளை வேலைக்கு வச்சிருக்க கம்பெனி கூட வேலை பண்ணாது, 20 crores டீல் கேன்சல், இந்த கான்ட்ராக்ட் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கேட்குறான், நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு சடனா அப்படின்னு. அப்போ வந்து சொல்கிறா, சடனா அவருக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு, நான் மற்ற வேலையை எல்லாமே விட்டுட்டு அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஆகணும்னு, அதனால நான் எல்லா நேரமும் அவர் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு. வேண்டான்னு சொன்னதும் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என் கையை பிடிச்சாரு, அதனால நான் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு அப்போ சொல்கிறா. நீ சொல்றாரு, வாட் நான்சென்ஸ், என்னோட பொண்ணு மாதிரி அவ இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்கிறதுனால ஆசீர்வாத் பண்ணலான்னு தான் நான் கையை தூக்குனேன், அவ தப்பா நினச்சிட்டு என்னை அடிச்சிட்டா அப்படின்னு இவன் சொல்றான். அப்போ சொல்றா, நீங்க ஆசீர்வாதம் தான் கொடுக்க வந்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்லாப் வந்து தட்சணையா வச்சுக்கோங்க, நீங்க பொய் சொல்றத நிறுத்துங்க, இல்லைன்னா இன்னொரு தட்சணை இங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிறா. ஈரா சொல்றா, அரவிந்த் அங்கிள் இருக்கும் போதிலிருந்து இவர் நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ரொம்ப நல்லவர், நீ வந்து வெறும் 4 நாள் எம்ப்ளாயி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. சொல்றா, மேம் கரையான் கூட ரொம்ப நாளைக்கு வெளியே தெரியாது, ஆனா வால் விழுந்தாதான் தெரியும் அப்படிங்கிறா. மாதிரி ஆளுக ரொம்ப நல்லவங்க மாதிரி வெளியில தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஈரா அப்பு கிட்ட கேக்குறா, நீ என்ன பியூட்டி குயின் நினைச்சிட்டு இருக்கியா, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பின்னாடி சுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்போ சொல்றா, எல்லாம் பியூட்டி குயின்ஸ்க்கு மட்டும்தான் நடக்குமா மேம், 4 நாள் தான் ஒர்க் பண்ண எம்ப்ளாயியா இருந்தா அவங்க பேசுறதுக்கு வேல்யூ எதுவும் இல்லையா அப்படிங்கிறா. அக்ஷித் வந்து ஈரா கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இங்க என்ன நடக்குது ஈரா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு வந்து சொன்னா அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பியா அப்படிங்கிறான். 20 வருஷமா இருக்க கிளைண்ட்டை பத்தி இவ தப்பா பேசிட்டு இருக்கா, இதை நான் நம்பணுமா, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ரக்ஷித் வந்து அப்ராஜிதா பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஈரா வந்து சொல்றா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்ட்டு. அவ ப்ரூஃப் எதுவும் காட்ட தேவையில்லை, அப்ராஜிதா பொய் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல ப்ரூஃப் வந்து காட்டணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, யாரா இருந்தாலும் ப்ரூஃப் காட்டணும் அப்படின்ட்டு
ஈரா சொல்றா. அப்பு சொல்றான், நான் பேசுறது தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரக்ஷித் சார் என்ன ஜாபை விட்டு டெர்மினேட் பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கு தேவையே இல்லை, நானே இந்த ஜாபை குவிட் பண்றேன் அப்படின்னு அப்ராஜிதா சொல்லிடுறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.